ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர்ஸ் ஜங்ஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் கடையில் இல்லை பேக்கரிலாம் போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. பஃப் பேஸ்ட்ரி எப்படி பண்ணுங்கிற வீடியோ நான் செப்பரேட்டாக போடுறேன். இதில் வந்து பஃப் எப்படி பண்ணுங்கிறத மட்டும்தான் நான் காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் எக் பஃப் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் வெஜ் பஃப் பண்ணுறீங்கன்னா வெஜ்ஜுக்கு தனியான ஃபில்லிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எக்கை வந்து பாயில் பண்ணிட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து நான் பஃப்புக்காக வந்து 4 எக் வந்து பாயில் பண்ண போகிறேன். ஸோ இதை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போய் எக்கை வந்து பாயில் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு வைடான பேன் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அந்த ஆயில் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அதில் வந்து நான் ஒரு நல்ல பெரிய வெங்காயம், மீடியம் சைஸாக இருக்குது அப்படின்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக என்னோடய மேனுவல் சாப்பரில் நான் சாப் பண்ணியிருக்கேன். நல்லா பொடுசாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயில் வந்து கொஞ்சம் கண்ணாடி ஆகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு நல்ல பெரிய தக்காளியை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே வந்து ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க, பட் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் சாப்பரில் போட்டனால நல்லாவே வந்து அது வந்து ரொம்ப ஃபைனான சாப் ஆகிடுச்சு. இது ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு இது ஒரு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மசாலாஸ்லாம் சேர்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க மசாலாவே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து நீங்கள் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல், மசாலாவோட ரா ஸ்மெல், அதுக்கப்புறம் வந்து தக்காளியோட ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். இதெல்லாம் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நல்லா ஒரு 150 ml அளவுக்கு ஒரு கிளாஸில் வந்து தண்ணி அளவு எடுத்துக்கோங்க. அதை வந்து இதில் ஊற்றிட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா மசிஞ்சு வரும். ஏன்னா நம்ம பஃப்பில் வந்து ஃபில்லிங் வைக்கும்போது வெளியில் வரக்கூடாது இல்லையா, அதுக்காக நல்லா மசிஞ்ச அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து வேக வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மசாலா வந்து நல்லா திரண்டு வருது இல்லையா, நல்வா மாதிரி இப்படி சுற்றி வரும். அப்போ வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இது நல்லா ஆற வச்சுருங்க. பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வந்து நான் இப்போ 4 எடுத்திருக்கேன், 4 பஃப்காக. இந்த பேஸ்ட்ரி ஷீட் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த ஷீட்ஸோட ஓரத்தில் மட்டும் லைட்டாக தண்ணியை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்து நல்லா ஒட்டி வரும். இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மசாலா வச்சுக்கோங்க. அது மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்க ஹாஃப் பாயில்டு எக்கை வந்து வைக்கிறேன். இதே ப்ராசஸ் தான் வந்து நீங்கள் வந்து வெஜ் பஃப் பண்ணாலும் சரி, சிக்கன் பஃப் பண்ணாலும் சரி. வெஜ் பஃப் வந்து நல்லா அந்த காய்கறி எல்லாம் வெந்து வர அளவுக்கு நீங்கள் மசிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எக்கு வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து 4 ஷேப்பாக வந்து பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் வந்து உங்களோட இஷ்டம், உங்களுக்கு எப்படி வேணுமோ வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். மோமோ ஷேப்பு, இல்லை இந்த 4 கார்னர் ஷேப்பு, 1 ஃபோல்ட் ஷேப், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ண பப்ஸை வந்து கரெக்டாக 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுறேன். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட நீங்கள் வந்து பேக் பண்ணலாம். பட் நம்ம வச்சோன்னா வந்து இந்த ஷேப் வந்து நல்லா உங்களுக்கு ஃபோல்டாகி வரும். இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆகிறக்கோ அந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பஃப்ஸோட ஷேப் வந்து ரீட்டைன் ஆகி வரும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு ஹோல் எக்கை வந்து நான் பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா வந்து நம்ம பஃப் மேலே வந்து எக் வாஷ் கொடுக்கறதுக்காக. நீங்கள் வந்து எக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா மில்க் இல்லைனா வந்து பட்டர் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும் நம்மளோட பஃப்புக்கு. ஸோ ஒரு ஆயில் ப்ரஷ் வச்சு இது நல்லா வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து கரெக்டாக 250 டிகிரிஸில் வந்து நம்ம 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணணும். போய் பேக் பண்ணிட்டு வந்துடலாம்.
எனக்கு கரெக்டாக வந்து 22 மினிட்ஸ் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சேன். அப்புறம் அது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ 2 more மினிட்ஸ் வச்சுட்டு வந்தேன். ஸோ கரெக்டாக 22 மினிட்ஸில் என்னோடய பஃப் வந்து பேக் ஆகிடுச்சு. பாருங்கள், கீழெல்லாம் நல்ல ப்ரௌன் ஆகிருக்கு, மேலேயும் வந்து நல்ல கலர் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பஃப்ஸோட ஷேப் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க இல்லையா, அதனால் அந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பஃப்ஸோட ஷேப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பேக் ஆகிருக்கு, நல்லா வெந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. நான் கட் பண்ணும்போதே வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நோ ஃபெயில் ரெசிபி தான். இந்த ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பஃப் பேஸ்ட்ரி எப்படி பண்ணுங்கிற வீடியோ நான் கண்டிப்பாக திரும்ப அப்டேட் பண்ணுறேன். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.